சவுதி அரேபிய கூட்டுப்படைகளை ஓட ஓட விரட்டியடிக்கும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் பற்றி எரியும் கப்பல்களும் ஆயுத கிடங்குகளும் உச்ச தரைவழி தாக்குதல்களும். ஈராக்கின் காத்திப் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு குழுவினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்புகளும் உச்சக்கட்ட பதற்றத்தை நோக்கி நகரும் ஈராக்கிய களமும் ஈராக்கிய பிரதமருக்கான இறுதி எச்சரிக்கைகளும். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும். ஜரேட் குஷ்னருக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையிலான சந்திப்புகளும் காசா தொடர்பான முடிவுகளும். சிரியாவை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. நேற்றைக்கு முன்தினம் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஜரேட் குஷ்னர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் களமிறங்கியிருந்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தின் தலைவராக செயற்படக்கூடிய நிக்கலோ மோல்டனோவுடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தார். இந்த பேச்சுவார்த்தைகள் எகிப்தினுடைய தலைநகரிலேயே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பு எகிப்தினுடைய அதிபரையும் சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். காசாவுக்கான ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் எகிப்தினுடைய மத்திய தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளில் பேசப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து ஜரேட் குஷ்னருக்கும் நிக்கலோ மோல்டனோவுக்கும் ஹமாஸினுடைய பிரதிநிதிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது ஹமாஸ் தரப்பினர் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக உறுதிப்படுத்தி இருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக காசாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும். காசாவுக்கு எதிரான தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டதற்கு பின்பு, காசாவை விட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறியதற்கு பின்பு, எங்களுடைய ஏனைய நிபந்தனைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதற்கு பின்பு எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைப்பது தொடர்பான முடிவுகளை எடுக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார்கள். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை தந்திரமான முறையிலேயே ஹமாஸினுடைய தலைவர்கள் அணுகியுள்ளார்கள். இவை தொடர்பாக முன்னே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் நேற்றைக்கு முன்தினம் இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்ததற்கு பின்பு நேற்றைய தினம் ஜரேட் குஷ்னர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்கினார். ஜரேட் குஷ்னரோடு நிக்கலோ மோல்டனோவும் முன்னாள் பிரித்தானிய பிரதமர் டோனி பிளேரும் நெட்டன்யாஹுவை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தின் இரண்டாம் கட்டத்தினை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என நெட்டன்யாஹு அறிவித்திருந்தார். காசாவிலே ஹமாஸ் உண்மையாக நிராயுதபாணியாக்கப்படாமல் நாங்கள் காசாவை விட்டு வெளியேறப் போவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் ஹமாஸ் தந்திரமாக கண் துடைப்புக்காகவே ஆயுதங்களை கீழே வைப்பதாகவும் கூறியுள்ளது. இவர்கள் தந்திரமான முறையிலேயே நடந்து கொள்கின்றார்கள். இதனால் காசாவின் களத்தில் உண்மையான ஆயுத கலைப்பையே நாங்கள் விரும்புகின்றோம் என்றும் நெட்டன்யாஹு தெரிவித்திருந்தார். மேலும் இதற்கமைவாகவே ஜரேட் குஷ்னருக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்தவிதமான தடைகளையும் ஏற்படுத்த வேண்டாம் என்றும், குறித்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தினை ஏற்றுக்கொள்ளுமாறும், காசாவிலே ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்கக்கூடிய பொறுப்பை அமெரிக்கா முழுமையாக கையில் எடுக்கும் என்றும் ஜரேட் குஷ்னர் நெட்டன்யாஹுவுக்கு உறுதியளித்துள்ளார். தற்போதைய தேர்தல் காலத்தில் குறித்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமற்றது என்றும், காசாவிலே ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படாமல் இஸ்ரேலிய இராணுவம் பின்வாங்கிவிட்டால் என்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படுத்தப்பட்டுவிடும் என்றும், இந்த நிலைமைகளை ஒரு பொழுதும் வலதுசாரி கட்சிகள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் நெட்டன்யாஹு ஜரேட் குஷ்னரிடம் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஜரேட் குஷ்னருடைய வருகையின் போது வலதுசாரி அமைச்சர்களான ஸ்மோட்ரிச்சும் பென்குவிரும் நெட்டன்யாஹுவை சந்திப்பதற்கு வருகை தந்திருந்ததாகவும், தங்களுடைய வலதுசாரி கட்சிகளுடைய நிலைப்பாட்டை நெட்டன்யாஹுவுக்கு தெளிவாக எடுத்துரைத்திருப்பதாகவும் ஜரேட் குஷ்னருக்கும் தெளிவுபடுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து ஜரேட் குஷ்னர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களுக்கு நேர்காணல் ஒன்றை வழங்கியிருந்தார். மேலும் குறித்த நேர்காணலில் ஜரேட் குஷ்னர் இவ்வாறு தெரிவித்தார். காசாவை முழுமையாக மீள கட்டமைப்பதற்கான, காசாவை புனரமைப்பதற்கான, பலஸ்தீனிய மக்களுக்கு சிறந்த வாழ்க்கையை வழங்குவதற்கான திட்டம் எங்களிடம் இருக்கின்றது. காசாவை மத்திய கிழக்கின் செல்வ செழிப்பு மிகுந்த பகுதியாக மாற்றுவதற்கான அனைத்து வேலை திட்டங்களும் எங்களிடம் இருக்கின்றன. ஆனால் காசாவை இராணுவமயமாக்கப்படாத பிரதேசமாக மாற்றாமல், காசாவிலே போராளிகளை முடிவுக்கு கொண்டு வராமல், அவர்களுடைய ஆயுதங்களை முழுமையாக நீக்காமல் காசாவினுடைய புனரமைப்பு வேலை திட்டங்களை ஆரம்பிக்கவே முடியாது. நாங்கள் காசாவை முழுமையாக புனரமைத்ததற்கு பின்பு, காசாவை செல்வ செழிப்பு பிரதேசமாக மாற்றியதற்கு பின்பு பயங்கரவாதிகள் மீண்டும் காசாவை கைப்பற்றிக் கொண்டால் எங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் வீணாகிவிடும். இதனால் மீண்டும் காசா பயங்கரவாதிகளினால் கைப்பற்றப்படக்கூடாது என்கின்ற உத்தரவாதத்தை நாங்கள் முதலீட்டாளர்களுக்கு வழங்க வேண்டும். அப்போது தான் காசாவை புனரமைப்பதற்கான முதலீடுகள் கிடைக்கப்பெறும். மேலும் காசாவிலே
ஹமாஸ் இருக்கும் வரை, போராளிகளுடைய ஆயுதங்கள் இருக்கும் வரை எந்த ஒரு முதலீட்டாளரும் காசாவிலே முதலீடு செய்வதற்கு விரும்ப மாட்டார்கள். இதனால் காசாவிலே ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களையே ஆரம்பத்தில் முடிக்க வேண்டும் என ஜரேட் குஷ்னர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவின் களத்திலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கு முன்பே ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்றும், காசாவிலே ஹமாஸினுடைய தந்திரங்கள் செயற்படுத்தப்பட விடாமல் ஹமாஸினுடைய போராளிகள் அனைவரையும் முழுமையாக அடக்கி அழித்துவிட வேண்டும் என்றும், எந்த ஒரு ஆயுதமும் இல்லாத இராணுவமயமாக்கப்படாத பிரதேசமாகவே காசா மாற்றப்பட வேண்டும் என்றும் ஜரேட் குஷ்னர் தெரிவித்துள்ளார். நெட்டன்யாஹுடனான கலந்துரையாடலுக்கு பின்பு நெட்டன்யாஹுவினுடைய அனைத்து நிபந்தனைகளையும் ஜரேட் குஷ்னர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மேலும் காசாவுக்கான பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தின் தலைவர் நிக்கோலோ மோல்டனோவும் இதனை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இந்த நிலைமைகள் இவ்வாறு தான் ஏற்படும் என்பது பலஸ்தீனிய தலைமைகளுக்கும் ஹமாஸுக்கும் நன்றாகவே தெரியும். இருப்பினும் தற்போது ஹமாஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கம் எப்படியாவது இந்த யுத்த நிறுத்தத்தை இழுத்தடிப்பு செய்ய வேண்டும் என்பதுதான். எனவே இதற்கமைவாகவே பலஸ்தீனிய தலைமைகளும் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து பிரித்தானியா லெபனானி அரசாங்கத்தோடு ஒரு பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளது. லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து, அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தை தொடர்ந்து லெபனானி அரசு இராணுவத்தை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய வேலை திட்டங்களை பிரித்தானியா மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாகவே தற்போது பிரித்தானியா லெபனானி அரசாங்கத்தோடு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முடித்துள்ளது. அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனானி அரசு இராணுவத்தினை பலப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் முழுமையான நிதி உதவிகளையும் பிரித்தானியா வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாகவே பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமர் இதற்கான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் இதற்கமைவாக இனி வரக்கூடிய வாரங்களில் லெபனானி அரசு இராணுவத்தினை பலப்படுத்துவதற்கான நிதி உதவிகளையும் வேலை திட்டங்களையும் இராணுவ உதவிகளையும் வழங்குவதற்கு போவதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்திலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலத்திற்குள்ளே தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 25க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. லெபனானிய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களினால் பல குடும்பங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு லெபனானினுடைய அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுன் தற்போது கண்டனங்களையும் வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துக்கு கீழால் இஸ்ரேலோடு நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியளித்ததன் விளைவாக அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். மேலும் ஒப்பந்தத்திலே பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களுக்கு அமைவாக லெபனானிய களத்தில் நாங்கள் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம். எங்களுடைய அரசு இராணுவம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் நாங்கள் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றோம். லெபனானிய அரசு இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே பல நகரங்களை முழுமையாக கண்காணித்து வருகின்றோம். இருப்பினும் இஸ்ரேல் ஒப்பந்தத்தில் பேசப்பட்டதை போன்று தாக்குதல்களை நிறுத்தாமல் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. அப்பாவி பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இஸ்ரேலினுடைய இந்த தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களினால் ஒரு பொழுதும் லெபனானிய களத்தில் இலக்குகளை அடைந்து கொள்ளவே முடியாது. மேலும் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல்களை அவசரமாக நிறுத்துவதற்கு நாங்கள் அமெரிக்க தரப்போடு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம் என லெபனானிய அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுன் லெபனானிய மக்களை ஏமாற்றுவதற்காக இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பே ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகள் இதனைத்தான் குறிப்பிட்டிருந்தார்கள். இனப்படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது மிகப்பெரிய அவமானமாகும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடியின் மொழியை மாத்திரமே புரிந்து கொள்ளும். இதனால் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுங்கள் என்று ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தலைமைகள் தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் நாங்கள் இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இஸ்ரேலின் தாக்குதல்களை நிறுத்தி லெபனானிய களத்தில் வெற்றி இலக்குகளை அடைந்து என்றே இந்த அடிமை ஜனாதிபதியும் பிரதமர் நவாப் சலாமும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இறுதியில் இந்த அடிமைகளுடைய நிலைப்பாடுகளே தோல்வி அடைந்து விட்டன. இருப்பினும் இவற்றிலிருந்து பாடத்தினை கற்றுக்கொள்ளாமல் மீண்டும் அமெரிக்காவிடமே இந்த லெபனானிய அடிமைகள் தஞ்சம் புகுந்துள்ளார்கள். அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களை வழங்கி லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்தும் என்றும் நினைக்கின்றார்கள். உண்மையிலேயே இவர்களை போன்ற முட்டாள்கள் எங்குமே இருக்க மாட்டார்கள். தற்போதைய சூழ்நிலையில் லெபனானிய அரசாங்கமும் லெபனானிய அரசு இராணுவமும் மறைமுகமாக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கினாலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக போரிடுவது இலகுவாகிவிடும். மேலும் இதை கூட செய்ய முடியாத அடிமைகளாகவே இந்த லெபனானிய அடிமைகள் இருக்கின்றார்கள்.
அடுத்து தெற்கு லெபனானின் அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் தொடர்ச்சியான தரைவழி மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. 4வது நாளாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கும் சுரங்கப்பாதையிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினை அழிப்பதற்கும் முன்னேறியிருந்தது. இருப்பினும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான கவசதர் ஏவுகணை தாக்குதல்களினாலும் ட்ரோன் தாக்குதல்களினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் நினைத்தவாறு முன்னேற முடியவில்லை. நேற்றிரவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அலியல் தாஹிர் மலையுச்சியின் தெற்கு பகுதியை இலக்கு வைத்து உச்ச ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ சிப்பாய்களும் அதிகாரிகளும் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கவச படைப்பிரிவானது பின்வாங்கி இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லிச்சானி நதியினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அல் ஜஹ்ரான் பிரதேசத்தை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இந்த படுகொலை தாக்குதலிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பத்ர் படைப்பிரிவினுடைய தளபதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை திட்டமிட்டு மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவரான அலி சமீர் ஹாஜ் ஹசன் என்பவரையே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படுகொலை செய்துள்ளது. மேலும் குறித்த தாக்குதலில் இவரோடு சேர்ந்து இன்னும் 2 ஹிஸ்புல்லா போராளிகளும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தளபதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய உள்கட்டமைப்புகளையும் ஏனைய வேலை திட்டங்களையும் முழுமையாக மாற்றி அமைத்ததற்கு பின்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் ஹிஸ்புல்லாவினுடைய தளபதிகள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இருப்பினும் தற்போது ஒரு சில தகவல்களை பெற்றுக்கொண்டே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக லெபனானியர்கள் ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிரியாவினுடைய இத்லிப் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இத்லிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று அதிகாலை வேளையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. அத்தோடு இந்த தாக்குதல்கள் அனைத்தும் நெட்டன்யாஹுவினுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் ஒரு பகுதியாகும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு களத்திலே நெட்டன்யாஹு மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார். ஈரானையும் எதிர்ப்பற்றுக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் வைத்தே நெட்டன்யாஹுவின் தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு களத்திலே நடைபெற்று வரக்கூடிய கருத்து கணிப்புகளுக்கு அமைவாக நெட்டன்யாஹு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. இருப்பினும் ஈரானுக்கு எதிரான போர் மீண்டும் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால், அனைத்து போர் முனைகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் நெட்டன்யாஹு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 60% அதிகரித்துவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இதன் விளைவாகவே தற்போது நெட்டன்யாஹு அனைத்து போர் முனைகளையும் விரிவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார். அடுத்து குர்திஸ்தானினுடைய பிரதமராக செயற்படக்கூடிய பர்சானியின் தனிப்பட்ட அலுவலகத்தை இலக்கு வைத்தும் குர்திஸ்தான் அரசாங்கத்தின் உளவுத்துறை தலைமையகத்தை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து சிரியா மற்றும் ஈராக்குக்கான அமெரிக்க தூதர் டாம் பெராக் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய மதிப்புமிக்க நெருங்கிய நண்பரான குர்திஸ்தான் பிரதமராக செயற்படக்கூடிய பர்சானியின் அலுவலகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய நம்பிக்கை மிக்க குர்திஸ் தலைமைகளுக்கு எதிரான இந்த தாக்குதல்களை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் இந்த தாக்குதல்கள் பிராந்தியத்தினுடைய ஸ்திரத்தன்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். மேலும் இந்த தாக்குதல்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஈரானும் அதனுடைய எதிர்ப்பற்றுக்களும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஈராக்கினுடைய இறையாண்மை முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஈராக்கிய களத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு போராளிகள் அனைவரும் ஆயுதங்களை ஈராக்கிய அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும். மேலும் இந்த வேலை திட்டங்களுக்காக பிரதமர் அலி அல்-ஜெய்தி அவர்கள் நாங்கள் முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்துவோம் என அமெரிக்க தூதர் டாம் பெராக் தெரிவித்துள்ளார். அத்தோடு குர்திஸ்தான் பிரதமர் பர்சானியின் அலுவலகத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பாக ஈரானிய அதிகாரி ஒருவர் அல் மாயாதீன் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்தியத்தின் தலைநகரான ஏபிலிலே இருக்கக்கூடிய பிரதமர் பர்சானியின் ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தின் தலைநகரான ஏபில் பிரதேசத்திலே அலுவலகத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் போலி தாக்குதல்களாகும். இது ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதலாகவே அடையாளப்படுத்தப்படுகின்றது. நாங்கள் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம். குர்திஸ்தான் அரசாங்கத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை என அல் மாயாதீன் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்காகவும் அவர்களுடைய ஆயுதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அவசரமாக ஆயுதங்களை களைவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காகவும் இந்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கலாம் என சில ஈராக்கிய ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இப்படியான நிலைமையில் ஈராக்கின் காத்திப் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைவர் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார்.
ஈராக்கிய அரசாங்கம் ஈராக்கிய களத்தினுடைய இறையாண்மையை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈராக்கிய எதிர்ப்பு போராளிகளிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஈராக்கிய இறையாண்மையையும் ஈராக்கிய மக்களையும் பாதுகாப்பதற்காகவே பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய நிபந்தனைகளை தெளிவாக முன்வைத்துள்ளோம். ஒன்று, அமெரிக்க படைகள் ஈராக்கிய நிலப்பரப்பிலிருந்தும் வான்பரப்பிலிருந்தும் முழுமையாக வெளியேற வேண்டும். மேலும் இந்த வெளியேற்றமானது உண்மையானதாக இருக்க வேண்டும். நாங்கள் ஈராக்கை விட்டு வெளியேறிவிட்டோம் என்று கூறிவிட்டு அமெரிக்க படைகள் ஈராக்கிய வான்பரப்பையும் நிலப்பரப்பையும் பயன்படுத்தவே கூடாது. ஈராக்கிய வான்பரப்பை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கான அனுமதியையும் ஈராக்கிய அரசாங்கம் வழங்கக்கூடாது. இவ்வாறு உண்மையான முறையில் அமெரிக்கா ஈராக்கை விட்டு முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். அதிலும் குறிப்பாக ஈராக்கின் வடக்கு பிராந்தியமான குர்திஸ்தான் பிரதேசத்தை விட்டு அமெரிக்கா முழுமையாக வெளியேற வேண்டும். அவர்கள் மீண்டும் திரும்ப வரமாட்டார்கள் என்கின்ற உறுதிமொழி வழங்கப்பட வேண்டும். சர்வதேச அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய உறுதிமொழியாக அது அமைந்திருக்க வேண்டும். அதே போன்று ஈராக்கினுடைய அரசியல் மற்றும் பொருளாதாரத்திலே முடிவெடுக்கக்கூடிய திறன்களில் அமெரிக்கா தலையிடக்கூடாது. ஈராக்கினுடைய எண்ணெய் விநியோகத்தையும் ஈராக்கினுடைய எண்ணெய் வர்த்தகத்தையும் அமெரிக்கா ஈராக்கிய அரசாங்கத்திற்கே வழங்கிவிட வேண்டும். ஈராக்குக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்காக ஈராக்கினுடைய பொருளாதாரத்தை அமெரிக்கா கையில் வைத்திருக்க கூடாது. ஈராக்கிய எண்ணெய் விநியோகத்திலிருந்தும் எண்ணெய் வர்த்தகத்திலிருந்தும் அமெரிக்கா முழுமையாக பின்வாங்கிவிட வேண்டும். அதே போன்று ஈராக்கினுடைய வடக்கு எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய துருக்கிய படைகளும் சர்வதேச படைகளும் வெளியேறிவிட வேண்டும். ஈராக்கிய எல்லை பகுதியில் துருக்கிய படைகள் நிலை கொண்டிருப்பதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை. மேலும் அவர்கள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். அதே போன்று குர்திஸ்தான் பிராந்தியத்திலே போலீஸ் படை பிரிவாக காவல்துறையினராக செயற்படக்கூடிய பெஷ்மெர்கா படை பிரிவினரும் முழுமையாக நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும். குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பெஷ்மெர்கா படை பிரிவினர் நிராயுத பாணியாக்கப்படாமல் ஆயுதங்களை முழுமையாக வைக்காமல் எந்த விதமான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்படவே கூடாது. மேலும் இந்த நிபந்தனைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் மாத்திரமே ஈராக்கிய களத்தில் எதிர்ப்பு போராளிகளுக்கான தேவை இருக்காது. பிரதமர் அலி அல் ஜெய்தி ஆக்கிரமிப்பாளர்களை நம்பி பிடிவாதமாக செயற்படுவதனை நாங்கள் ஒரு பொழுதும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். பிரதமர் அலி அல் ஜெய்தியினுடைய ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளினால் நாங்கள் பொறுமையை இழந்து விட்டோம். மேலும் பிரதமர் அலி அல் ஜெய்தி ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்கிரமிப்பாளர்களையும் எதிரிகளையும் மகிழ்விப்பதற்கான வேலை திட்டங்களுக்கு ஈராக்கை ஒரு பொழுதும் சம்மதிக்க நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்களை மகிழ்விப்பதற்காகவும் எங்களுடைய எதிரிகளை மகிழ்விப்பதற்காகவும் வேலை திட்டங்களை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். மேலும் இதனை நீங்கள் எங்களுடைய இறுதி எச்சரிக்கையாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என காத்திப் ஹிஸ்புல்லாஹ்வுடைய தலைவர் அதிரடியான அறிவிப்புகளையும் இறுதி மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். எனவே ஈராக்கிய களத்தில் உச்ச பதற்ற நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் அலி அல் ஜெய்தி ஆக்கிரமிப்பையும் எதிரிகளையும் மகிழ்விப்பதற்கான முடிவுகளை தொடர்ச்சியாக எடுத்தால் அவரை சிக்க வைத்து பின்வாங்க வைப்பதற்கான வேலை திட்டங்களை எதிர்ப்பு குழுக்கள் மேற்கொண்டு விடுவார்கள். இதற்கமைவாகவே தற்போது ஈராக்கிய போராளிகளும் தலைமைகளும் வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யெமனின் களத்தில் உச்ச தரைவழி மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1, 2, 3 மற்றும் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக இலக்கம் 2, 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களினூடாக யெமன் ஹவுதி இராணுவத்தினர் முன்னேறியும் உள்ளார்கள். மேலும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் முன்னேறி இருக்கக்கூடியதனை பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளினால் உங்களுக்கு தெளிவாக அவதானிக்க முடியும். அத்தோடு நேற்றிரவு இலக்கம் 2 இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாக உச்ச தாக்குதல்களை யெமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டிருந்தார்கள். சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கும் யெமன் ஹவுதி இராணுவத்திற்கும் இடையில் நேருக்கு நேரான மோதல்கள் நடைபெற்றிருந்தன. இதன்போது சவுதி அரேபியாவின் கூட்டுப்படையிலே டசன் கணக்கான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாக யெமன் ஹவுதிகள் களமிறங்கிய சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல்களினால் யெமன் ஹவுதி இராணுவத்திலும் இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட யெமன் ஹவுதி இராணுவத்தின் 6 போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் குறித்த பிரதேசத்தினூடாக வீரியமாக முன்னேறியுள்ளார்கள். மேலும் இந்த தரைவழி தாக்குதல்களுக்கு மத்தியிலே குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற வலயத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மோக்கா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் அதற்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்கள் இலக்கு வைத்தும் காலித் இப்னு வலீத் இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் உச்ச ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களினால் குறித்த பிரதேசத்திலே 10க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. இராணுவ கட்டளை தளங்களில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளும் போர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் மோக்கா துறைமுகத்திற்கு தெற்கு பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் தெரித்து ஓடியுள்ளார்கள். யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய ஏவுகணை தாக்குதல்களிலிருந்தும் ட்ரோன் தாக்குதல்களிலிருந்தும் தப்பிப்பதற்காக துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்களுக்குள்ளே பதுங்கியுள்ளார்கள்.
அதேபோன்று இலக்கம் 4 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாரி பிரதேசத்தினூடாகவும் தரைவழி மோதல்கள் வீரியமடைந்து வருகின்றன. மாரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ கட்டளை தளங்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்று அதிகாலை வேளையில் மாரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்து கிட்டத்தட்ட 4 ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. அதேபோன்று யெமனுடைய வடக்கு பிரதேசமான சதாவின் வடக்கு பகுதியினூடாக சவுதி அரேபியாவுடைய படைகளும் தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். குறித்த வரைபடத்தில் இலக்கம் மேலினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாகவே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு சவுதி அரேபியா திட்டமிட்டு வருகின்றது. சவுதி அரேபியாவுடைய தரைப்படையினரை நேரடியாக களமிறக்குவதற்கு திட்டமிடுகின்றது. இதற்கமைவாகவே குறித்த பிரதேசத்தில் யெமன் ஹவுதி ராணுவத்தினரும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். மேலும் ஈரானிய களத்திலே நடைபெற்று வரக்கூடிய தரமான சம்பவங்கள் தொடர்பாகவும் ஈரானிய போர்க்களம் தொடர்பாகவும் அடுத்த காணொளியில் முழுமையாக பதிவிடுகின்றேன். எனவே தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.